என்னங்க 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 உங்களதான் என்னங்க உங்களுக்கு அடி ஏதாவது பட்டுருச்சா? ஆமா, இதயத்துல. காயத்துக்கு மருந்து வேணுமா? அதுவும் கண்ணுலயே இருக்கு, எடுத்துக்கவா? ஓ, இன்னைக்கு மட்டும்தானா இல்ல? இல்ல. ஓய் மச்சான், என்ன மாப்ள, இப்ப நாம எந்த ஊர்ல இருக்கோம்? ஒரு வாரமா சோறு தண்ணி இல்ல, ஆனாலும் உயிரோட இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாம எந்த ஊர்ல இருந்தோமோ இப்பவும் அதே ஊர்ல தான் இருக்கோம். ரொம்ப நல்லா சொன்னா மச்சான். ஓ மச்சான், இப்போ உனக்கு சாப்பாடு வேணுமா? லபலபா லபலபா வாய முடியா, சும்மா லபலபா லபலபா கத்தார வழிய சாமியோ, சாமி சாமி, சாமியோ, துரை துரை, சாமி, சாமி. எதுக்குடா இப்படி கத்துற? துரை இப்ப வருவாருல்ல. யாரையா நீங்க? டேய் மச்சான், மாப்ள. ஜெயமாலினி கும்பிடுறாமா, வீட்டுல யாரும் இல்லையா? ஐயா உள்ள இருக்காரு. இது ஜெயமாலினி இல்ல, வேலைக்காரி. நாங்க பாம்பு பிடிக்கிறவங்க, ஐயாவை கூப்பிடு. யாருமா வந்திருக்காங்க? பாம்பு பிடிக்கிறவங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்க வீட்டுல பாம்பு இருக்கு சாமி. என் வீட்ல பாம்பா? உனக்கு எப்படியா தெரியும்? உங்க வீட்டுல பாம்பு இருக்கு, ஏன் வாசனை வருது? வாசனை வந்தா உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? கூப்பிடு. நான் தான் இந்த வீட்டுல பெரியம்மா. வேலைக்காரின்னு நினைச்சோம். அட மச்சான், பார்த்தாலே தெரியுது இதான் பெருசு. கம்முனு கடை, நீ கம்முனு கடை. வாய மூடு. இது பாரு, இந்த வீட்டுல உளுத்த பருப்பு ரொட்டி வாசனை வருது. கண்டிப்பா பாம்பு இருக்கிறது நிச்சயம். உங்க வீட்டுல நல்ல பாம்பு இருக்கு. துரை, நீங்க பிடிக்க சொன்னா அந்த பெரிய பாம்பை மகிழி ஊதி புடிச்சிடுவோம். ஐயா, எனக்கு பாம்புன்னா ரொம்ப என்ன பயம் ஐயா. பாம்பு பிடிக்கணும். சீக்கிரம் அது எப்படியாவது பிடிக்க சொல்லுங்க, இல்லன்னா நான் உங்க வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். நீ வருத்தப்படாத, என்னால தாங்க முடியாது. யோ, பாம்பு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கேப்பீங்க? 50. 50 ரூபாயா? உங்க வீட்டுல இருக்கிறது கொடிய விஷம் உள்ள பாம்பு, அத பிடிக்கிறதுக்கு பேரம் பேசுறீங்களா? ஏ மச்சான், மாப்ள. யோ, நீ கேட்ட காசை தரேன், பாம்பு புடி. என்ன மாப்ள, நான் கற்பூரம் ஏத்த சொன்னப்பறம் தானே ஏத்தனா? நான் சொன்னபடிதான் கேட்கணும். நான் எது பண்ணாலும் நீ தப்புங்கிற. இப்ப மகிடி ஊதுனால அது வராது, என்ன பண்ணுவ? ஏன் வராது? வா வா. கையாட்டாத சும்மாரு. வந்துட்டியா நாகராஜா? உனக்கு கோடி புண்ணியம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் கூட மாப்ள. போடாத. கொண்டா கொண்டா. பிடி. அப்படி இல்ல, மாப்ள. இப்படி வா வா வா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சாமி. நல்ல வேளை, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. இந்தாங்க, நீங்க கேட்டதை விட 10 ரூபா அதிகமாவே தரேன், வச்சுங்க. ரொம்ப நல்லது துரை. பாத்திமா சரி சரி சரி. வரேன். நீ முதல்ல ஜெயமாலினி போ. கூட குஷாலா இருக்க. மச்சான், மாப்ள. நினைச்சதுக்கு மேல கிடைச்சிருச்சு. இத பாரு, இன்னைக்கு எனக்கு சோறு வேண்டாம், மாட்டு பிரியாணி வேணும். பிரியாணி. மாட்டு பிரியாணி வேணுமா? உனக்கு பாம்பு பிரியாணி போடுறா. போடா. வா. நீங்க இரு. பூவை திருட்டுத்தனமா எடுக்க நினைக்கிறவங்கள மாப்பிள்ள சீக்கிரமாவே தேடி வருவாங்களாக்கா. என்னை எப்படி கண்டுபிடிச்ச கௌரி? கண்ணு இல்லாதவங்க காதால பாப்பாங்க. எனக்கு அம்மா காலடி சத்தம் தெரியும், அண்ணன் நடக்கிறதும் தெரியும். அதே மாதிரி இந்த திருட்டக்கா வர சத்தமும் தெரியும். சரி, உன் அண்ணன் எங்க இருக்கா?
முந்தா நாள் பாம்பு பிடிச்சாக்கா, அதை வித்து பணம் வாங்கிட்டு வரேன்னு பட்டணம் போயிருக்கான். அவன் மூஞ்சிக்கு பாம்பு ஒண்ணுதான் குறைச்சல். நீ வேற, நீ இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவங்க பட்டணத்துல ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கான். அப்படி சொல்லாதக்கா, எனக்கு சொந்தம் சொல்லிக்க வேற யாரு இருக்கா? எனக்கு அவன், அவனுக்கு நான், வேற யாரு இருக்கா? சரி சரி, உன்கிட்ட பேச முடியாது. ஒரு முழம் பூ கொடு. இந்த காசப்படி. நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? தினம் 1 ரூபா குடுக்கற. இது பூக்காக இல்ல கௌரி, உனக்காகத்தான். சரி, இந்த பாக்கி பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு நான் சும்மா பூ தரேன். அப்படியா? சரி வரேன் கௌரி. சரிக்கா. அட, தேங்காய் எங்க காணாம போச்சு? டேய், யாரா எடுத்தது? ஏய், நீதான் எடுத்தியா? நீ எடுக்கலையா? அப்படி பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது. பண்ணிட்டா போச்சு. திருடிட்டு பொய் வர சொல்றியா? உன்னை என்ன பண்ற பாரு. கணபதி, என்னாச்சு? வாயா, யானை உன்னோடது தானே? பாக்குறதுக்கு பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்க, நல்லவ மாதிரியும் தெரியற. இப்படி திருட்டுத்தனம் பண்ணி வாழ்றியா? என்னையா உஷு உஷு 2 ரூபாய் கொடுத்து வாங்கின தேங்காய் தெரியுமா? லட்சுமி, இவரை யாரு நினைச்ச? சின்ன ஜமீன், இந்த கோவில் பூரா இவங்க. என்ன கணபதி, தேங்காவை திருடினியா? வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிறேன். இந்தா, இந்த 2 ரூபாயா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. மன்னிச்சுக்கோங்க, நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க, கொடு. வா கணபதி, போலாம். ஏ லட்சுமி, உன் தங்க கையால எனக்கு சோத்து போட்டு அப்புறம் போயேன். குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் மாமா. அதனால உன் கையால நீயே சாப்பாடு போட்டு சாப்பிடு, சரியா? ஏ லட்சுமி, ஏய். இந்த வீட்ல எனக்கு சோறு வைக்க கூட யாரும் இல்லை. வர வர சாப்பிடவே பிடிக்கல.